வணக்கம். நான் வெங்கட் நாகா. நாகா ஆட்டோடெக் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அட்டானமஸ் லெவல். அட்டானமஸ் லெவல்னா ஏஐ. ஏஐ இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு, ஆட்டோமொபைல்லையும் வந்துருச்சு. ADAS, அட்வான்ஸ்ட் டிரைவ் அசிஸ்ட் சிஸ்டம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டானமஸ் லெவலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 இருக்கு, 0 to 5. அதனால 0 to 5, 1 to 6ன்னு இருந்திருக்கலாம். ஏன் இப்படி 0 to 5 வச்சுக்கணுன்றதுக்கு அதை பற்றி தான் பாருவோம். ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 0ல வந்து நம்ம பார்ப்போம். 1 2 அது வந்து நிறைய இருக்கு. 0 1 2 3 4 5 3 வரைக்கும் தான் நம்ம இப்போ இந்தியாவில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். 4 and 5 இன்னும் வரல. இப்போ அந்த 1 2 3ல இருக்கிற ஃபீச்சர்ஸ், அட்டானமஸ் ஃபீச்சர்ஸ் தான் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 3யோட பாதி இதை எடுத்து சில இதில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவு பூரா இதில் என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கேமராஸ் வித் லேடா சென்சார்ஸ் அது வரைக்கும் வருது. 5வதுல வரும்போது பார்த்தீங்கன்னா லீடா சென்சார்ஸும் சேர்ந்து வரும். லீடானா என்ன, 360 டிகிரியில் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும். அதுதான் வந்து அதில் வருது. நான் அப்போ அந்த டயத்தில் அந்த லெவல் 4 and 5 சொல்லும்போது சொல்கிறேன். ஏன்னா அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. இப்போ லெவல் 0. ஏன் லெவல் 0? அது 1ன்னு வச்சிருக்கலாம். ஏன் லெவல் 0ன்னு வைக்கணும்? லெவல் 0னா என்னன்னா, அது வந்து ஜஸ்ட் உங்களை வார்ன் தான் பண்ணும். நம்மள வந்து அவேர்னஸ் தான் கொடுக்குமே தவிர அதுவும் ஆக்ஷன் பண்ணாது. என்ன அப்படின்னா, இப்போ கார்ல வந்து ரிவர்ஸ் சென்சர்ஸ் இருக்கு, இல்லை ரிவர்ஸ் கேமரா கூட எடுத்துக்கோங்க. ரெண்டுலையும் இப்போ நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டீங்க, அப்போ சென்சர்ஸ் எதுக்கு சென்சர்ஸே வச்சுப்போம். ஏன் சொல்றேன்னா, சென்சர்ஸ் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் இருக்கு. கேமரா செகண்ட் மாடல் அந்த மாதிரி இதுல இருந்தால் வருது. ரிவர்ஸ் சென்சார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெஹிக்கிள் ரிவர்ஸில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வர 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 உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? பக்கத்தில் வந்தோடனே ரொம்ப பீப் சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் உங்கள் ரிவர்ஸ். அது என்ன பண்ணுது, உங்களுக்கு வார்ன் பண்ணுது. நீங்கள் ரொம்ப ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வந்துட்டீங்க, சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு. அது ஆக்ஷன் பண்ணாது. ஆக்ஷன்னா என்ன? ஆக்ஷன் என்னன்னா, அது ஆட்டானமஸ். அது நீங்கள் இப்போ வார்ன் பண்ணுது. சப்போஸ் அந்த சவுண்ட் சென்ஸ் பண்ணிட்டு அதுவே பிரேக் பண்ணிடு, பின்னாடி ஆப்ஜெக்ட் வருதுங்கிறத சென்ஸ் பண்ணி பிரேக் பண்ணுதுன்னா அதுதான் ஆக்ஷன். ஆனால் 0 லெவலில் அது கிடையாது, ஜஸ்ட் வார்னிங். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, டிராஃபிக் சிக்னல் எடுத்துக்குவோம். அட்டானமஸ் லெவல்லே சொல்கிறேன். டிராஃபிக் சிக்னலில் வரும்போது நீங்கள் ஒரு 80 km ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க. 60 km ஸ்பீடு வந்துருச்சு, மெட்ரோ எல்லாத்துலேயும் வந்துருச்சு. ஸ்பீட் லிமிட்டை தாண்டினா ஃபைன் பண்ணுறாங்க. நமக்கு கேமரா, ஹிடன் கேமராஸ் வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் ஃபைன் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, 360 வருது, உங்களுக்கு நீங்கள் கவனிக்கல, கிராஸ் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி போயிடும்போது தான் நமக்கு ப்ராப்ளம். அப்போ என்ன ஆகணும், இது ஒரு நீங்கள் அந்த போர்டு ரைட்டில் இருக்கு, நீங்கள் போகிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேன் பண்ணிடும். ஒரு 4-5 ஃபீட் முன்னாடியே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். என்ன பண்ணும், அந்த 60 km இருக்குன்னா அதை உங்களுக்கு டேஷ்போர்டில் காமிச்சிடும். 60 km ஸ்பீடில் தான் இருக்கு, நீங்கள் அவேராக இருந்துக்கோங்க, ஸ்பீட் லிமிட்டை குறைச்சிருங்க. 80லேருந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் சேஃபாக இருக்கும். இது என்ன பண்ணுது, அவேர் பண்ணுது. அதுதான் 0. இது இன்னொன்று பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன். பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவுட் சைட் மிரர் இருக்கு இல்லையா, அந்த மிரர்ல வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் சைஸ்லயோ இல்லை ஒரு கார் படத்துலயோ ஒரு எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஒரு அந்த கார்ல அந்த கண்ணாடியிலேயே ஒரு கார்னர்ல இருக்கும். நீங்க போயிட்டு இருக்கும்போது ஹைவேஸ்ல பின்னாடி வந்து அந்த கார்ல என்னன்னா ரேடார் சென்சார்ஸ், இதெல்லாம் அட்டானமஸ் லெவல் 0. அதாவது இதுல இருந்து ஆக்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணாது, வார்ன் பண்றது. இது போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வர கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளிங்க் பண்ணும். பின்னாடி வர கார் உங்களுக்கு ஒரு 4 அடிக்கு முன்னாடி வரும்போது பின்னாடி ஒரு கார் வருதுங்கிறத லைட்டா ஒரு பிளிங்க் கொடுத்துரும். அப்போ நீங்க சேஃபா போயிருவீங்க. நீங்க ட்ராக் மாறணும்னு நினைச்சா கூட அந்த பிளிங்க் வந்தோடனே என்ன யோசனை வரும், ஓகே பின்னாடி கார் வருது. ஏன்னா நம்ம கார் எப்பயுமே வந்து மிரரை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். அப்போ முன்னாடி ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம கிராஸ் பண்ணுங்கிறப்ப நமக்கு அந்த பிளிங்க் ஆகுது, பின்னாடி வரும்போது பிளிங்க் ஆகுதுன்னா சேஃப்டி ஆயிரும். அவாய்ட் பண்ணும், பின்னாடி போகாதீங்க, கிராஸ் பண்ணாதீங்க, லேண்ட் மாறாதீங்க, பின்னாடி வண்டி வருது. இதே நீங்க சப்போஸ் இண்டிகேட்டர் போட்டு போறீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, கார் வந்துருச்சு பின்னாடி, அப்போ ஃபாஸ்டா பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், போகாதீங்க பின்னாடி வண்டி வந்துருச்சு அப்படின்ட்டு. அது நம்மள நல்லா அவேர்னஸ் கொடுக்கும். இது என்ன பண்ணுது, இதுவும் நம்மளுக்கு அவேர்னஸ் கொடுக்குது, ஆக்ஷன் பண்ணல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 0 அட்டானமஸ் லெவல். நமக்கு ஜஸ்ட் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். இதுலயே இன்னும் நிறைய எடுத்துக்கலாம். கேமராவை எடுத்துக்கோங்க. கேமரா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஆப்ஜெக்ட் உங்களுக்கு காட்டிட்டே இருக்கும், பின்னாடி என்ன இருக்கோ அது அடாப்டிவ் இதோட வரும், கைட்லைன்ஸோட வரும். அது உங்களுக்கு கரெக்டாக பார்க் பண்ணுறதுக்கு அசஸ் பண்ணும். ஆனால் பார்க் நம்ம தான் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம், இப்போ அந்த லேண்ட் அடாப்டிவ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கு கொஞ்சம் பார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதே அந்த கைட்லைன்ஸ் மாதிரி பண்ணோம்னா எப்படி அந்த கரெக்டாக அவங்க போட்டிருக்க அந்த பார்க்கிங் இதுலேயே நம்மளால் வெஹிக்கிளிங் பண்ண முடியும். இதுதான் ஜீரோ அட்டானமஸ். ரெண்டாவது லெவல், சாரி ஃபர்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் தான் என்ன? க்ரூஸ் கண்ட்ரோல் நார்மலாக இப்போ எல்லாத்துலேயும் எல்லா கார்லையுமே வந்துருச்சு. க்ரூஸ் ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஹைவேஸ்க்கு போனால் ஒரு 80 km ஸ்பீடில் வருது, செட் பண்ணுறோம், ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதில்லை, பிரேக்கு நம்ம மிதிக்க வேண்டியதில்லை, அதுவே சென்ஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நமக்கு மற்ற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்க திரும்ப நீங்கள் பிரேக் எது மாதிரி சொன்னீங்கன்னா திரும்ப ரீசெட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆகிடும். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அதோட அடுத்த அட்வான்டேஜ் தான் வந்து அடாப்டிவ். முன்னாடி போகிற வெஹிக்கிளை ஸ்கேன் பண்ணும். எப்படி? ஃப்ரண்ட்ல கேமரா, ரேடார் சென்சார்ஸ் இருக்கும். அந்த சென்சார்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்க காரை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ முன்னாடி போகிற கார் இருக்குன்னா இப்போ ஒரு டூர் போகிறோம், ரெண்டு கார் போகுது. முன்னாடி ஒரு கார், நம்ம ஒரு கார் போகிறோம். முன்னாடி போகிறவங்களுக்கு வந்து போகிற வழி கரெக்டாக தெரியும், அதனால அவங்கள ஃபாலோ பண்ணுங்கிறப்ப ஜஸ்ட் அவங்கள போடும்போது அவங்க காரை அடாப்ட் பண்ணி அதில் ஸ்க்ரூஸ் செட் பண்ணிட்டோம்னா அவங்க 80ல் போகிறாங்கன்னா நம்மளும் 80லேயே போய்கிட்டே இருக்கும். அவங்க எங்கே பிரேக் பண்ணுறாங்களோ சென்ஸ் பண்ணி பிரேக் பண்ணிடும். ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் நிற்கிறாங்களா அவங்களோட நிற்கும். கரெக்டாக அவங்க மூவ் பண்ணோன்னே அதோட சேர்ந்து நம்ம மூவ் பண்ண வேண்டியது இல்லை, பிரேக்கும் அதுவே பண்ணிக்கும். இதில் என்ன பண்ணுது, நான் ஜீரோலேருந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஆக்ஷன் அதுவே பண்ணிக்கும், வார்ன் பண்ணிட்டு ஆக்ஷன் பண்ணும். அதே மாதிரி எமர்ஜென்சி பிரேக்கிங்கும் இருக்கும். எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி போயிட்டு இருக்குன்னா ஆப்ஜெக்ட் சென்ஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் குறிப்பிட்ட லிமிட் ஆஃப் ஸ்பீடு செட் பண்ணி தான் போவாங்க. கண்டிஷன் அப்ளைல தான் அது நடக்கும். இன்னொன்று அந்த லேடா சென்சார்ஸ் அந்த கேமராக்குள்ள வர அது சென்ஸ் பண்ற அளவு தான் பண்ண முடியும். சில இது வந்து சைக்கிள் பண்ணாது, 2 வீலர்ஸ் சில இது சென்ஸ் பண்ணாது, அந்த மாதிரி சில லேடா சென்சார்ஸ்ல தான் இருக்கும். இது வந்து கண்டிஷன் அப்ளைல தான் வரும். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இது பண்ணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் வெஹிக்கிள் திடீர்னு ஏதோ வந்து எய்தாப்ல குறுக்க வந்துருச்சு, ஒன்வேல யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கோம்னா அதுவே பிரேக் சென்ஸ் பண்ணிடும். என்ன ஸ்பீட்ல போறாங்க, எய்தாப்ல வரணும், அதுவே பிரேக் பண்ணு. அதான் அடாப்டிவ், அதுவே பிரேக் பண்ணுது. முதல்ல என்ன பண்ணுவோம், ஜீரோ லெவல்ல வந்து நமக்கு ஆக்ஷன் தான் கொடுக்கும், ஆக்ஷன் பண்ணாது, ஜஸ்ட் அவேர் தான் கொடுக்கும். இதுல அதுவே ஆக்ஷன் பண்ணிடும், பிரேக் பண்ணிடும். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்ல அது முன்னாடி போகும்போது அதுவே ஃபாலோ பண்ணிட்டு போகும், அதுவே பிரேக் பண்ணிக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஃப்ரீயா ஒன்றும் நீங்க ஜஸ்ட் ஸ்டேரிங். ஆனா இதுல என்ன உங்களுக்கு இதுன்னா ஸ்டேரிங்ல இருந்து கையை எடுக்க கூடாது, அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட கைட்லைன்ஸ்ல தான் நடக்கும். டிரைவர் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் போகணும். டிரைவ் பண்றவங்க எப்பயுமே ஸ்டேரிங்ல இருந்து கையை எடுத்தா ஒரு வார்ன் பண்ணும், ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். ஸ்டேரிங்ல கை சொல்லி அலர்ட் டிஸ்பிளேலயே வந்துடும். நீங்க ஸ்டேரிங்கை விட்டுட்டுலாம் வண்டியை ஓட்டக்கூடாது, ஓட்டவும் முடியாது. நீங்க வார்ன் பண்ணிக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அது கட் ஆயிடும், நீங்க அந்த இது ஸ்டேரிங்ல கை வைக்கலைன்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் கீப் அசிஸ்ட். லேண்ட் கீப் அசிஸ்ட்னா என்னன்னா, இப்போ நமக்கு ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் சென்டர்ல ஒரு கோடு, அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும், 2 4-வே ட்ராக்ல போகும்போது இந்த லேண்ட்ல நம்ம போறோம். அப்ப அந்த லேண்டை ஒட்டியே நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம அடாப்டிவ் லேண்ட் கீப் அசிஸ்ட் பண்ணிட்டோம்னா, அந்த இதை ஆன் பண்ணி வச்சோடனே என்ன பண்ணுவோம்னா, இந்த பக்கம் இருக்கிற அந்த லைன், இந்த பக்கம் இருக்க அந்த லேண்ட், அது ரெண்டையும் ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணிட்டு அது ஸ்டேரிங் கண்ட்ரோல் எடுத்துக்கும். கண்ட்ரோல் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டரும் அதுவே இது பண்ணிக்கும், அதுவே ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நீங்க எங்க திருப்புறீங்களோ, நீங்க கையை எடுத்துட்டா கூட, ஒரு கையை எடுக்கிற மீன்ஸ் ஒரு 2 செகண்ட், நீங்க 2ல இருந்து 3 செகண்ட் கையை எடுத்துட்டீங்கன்னா கூட அதுவே லேனை கீப் பண்ணி, ரோடு சப்போஸ் வளையுது அந்த இடம்னா அதுவே லேனை மார்க் பண்ணிட்டு லேனை ஸ்கேன் பண்ணிட்டு அதுவே போயிட்டே இருக்கும். ஆனா ஸ்டேரிங்ல நீங்க கை வச்சிருக்கணும். அது உங்களுக்கு ஜஸ்ட் கீப் அசஸ் தான் பண்ணுது, அதுவே அட்டானமஸ் பண்ணாது, வண்டி ஓட்டாது. அது சப்போஸ் எடுத்துக்கினா அதுலேயும் வார்ன் பண்ணும், அது ஸ்டேரிங்ல கை வச்சுக்கோங்க, கை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணும், வைப்ரேட் பண்ணும் ஸ்டேரிங்கை. அந்த கீப் அசஸ்ல அதுவே ஸ்கேன் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எந்த டேர்னிங் வந்தாலும் இது எங்க உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்றத, சப்போஸ் ஒரு திங்ஸ் இப்போ மொபைல் எடுக்கலாம், மொபைல் திடீர்னு கால் வந்தது, டக்குன்னு ஒரு செகண்ட் நம்ம ஹைவேஸ்ல பிரச்சனையே என்ன வரும்னா, ஒரு செகண்ட் நம்ம கீழே குனிஞ்சிட்டு போய் பார்க்கறதுக்குள்ள ஏதாவது ஒரு லைட்டா ஒரு ஒரு நூல் நம்ம வெளில போயிட்டா கூட பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். அதுக்காக தான் இந்த பெரிய அட்வான்டேஜ் பண்ணும் நமக்கு. சப்போஸ் கீழே குனிஞ்சு நம்ம எடுக்கும்போது லேன் அப்படி விடுறோம்னா, ஸ்டேரிங்கை விட்டுறோம் அப்படின்னு கீழே கொஞ்சம் லைட்டா விட்டுறோம்னா அது பண்ணும், என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க லேனை விடுறீங்கிறப்ப அதுவே ஸ்ட்ரெயிட் பண்ணி உங்களை அதே லேன்ல வச்சுக்கும், ரைட் லெஃப்ட் போயிடாது, அப்படியே கீப் அசஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இது உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணுது, உங்களுக்கு போக விடாம. நீங்க ஸ்டேரிங்ல இருந்து கையெடுத்தா கூட அது ஆக்ஷன் பண்ணிட்டு போகும். அடுத்தது
நீங்கள் அந்த லேண்ட் கீப் அசஸ்லேயே போயிட்டு இருக்கும்போது பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அடுத்த லெவல் போகிறோம். பிளைண்ட் ஸ்பாட்டில் சொன்னேன் இல்லையா, அடுத்த லேண்டில் பின்னாடி ஒரு கார் அப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுட்டு நீங்கள் அடுத்த லேண்ட் போனீங்கன்னா ஸ்டீரிங் அதுவாக போயிடும். லேண்ட் ஈஸியாக மாட்டிடலாம், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இது நீ இண்டிகேட்டர் போடாமல் ஸ்டேரிங்கை திருப்புறீங்க அப்படின்னா போக விடாது. ஸ்டேரிங்கை டைட் பண்ணி இழுக்கும். நீங்கள் இப்படி திருப்புனீங்கன்னா போக விடாமல் டைட் பண்ணும், லைட்டாக இழுக்கும் உள்ள. ஏன்னா சிக்னலே பண்ணாமல் நீங்கள் அடுத்த லேண்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு அது சென்ஸ் பண்ணிடும். இண்டிகேட்டர் போட்டால் அது சென்ஸ் பண்ணிட்டு ஓகே ட்ரான் மாறுறாங்க, அவங்க தெரிஞ்சுதான் மாறுறாங்க அப்படிங்கிறதுக்காக அது போயிடும். சிக்னல் வந்துருச்சுன்னு சிக்னலே இல்லாமல் நம்ம போகும்போது போகக்கூடாது, போகாதீங்க, வந்துடுங்க, பின்னாடி அவேர்னஸ் கொடுக்காம நீங்கள் போகக்கூடாது. இதுதான் எப்படி ஆக்ஷனும் பண்ணுது, உங்களுக்கு அவேரும் பண்ணுது, ஆக்ஷனும் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆட்டோ பார்க்கிங். ஆட்டோ செமி பார்க்கிங் தான் வரும். இது வரைக்கும் ஃபுல் ஆட்டோ பார்க்கிங் எந்த கார்லையும் வரல இது வரைக்கும். அது 5வது லெவலில் தான் வரும். உங்களுக்கு இதில் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, ஆட்டோ பார்க்கிங் பர்பெண்டிகுலர் வெர்டிகுலர் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு பார்க்கிங்கில் வந்துட்டீங்க, ஒரு ஹோட்டலில் வந்துட்டீங்க, வெர்டிகுலர் ஏதோ ஒன்று பார்த்துட்டீங்க, நீங்கள் லேண்ட் அங்கே பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்க் பண்ணணும், ரைட்டோ லெஃப்ட்டோ அந்த இண்டிகேட்டரை போட்டுகிட்டே போனீங்கன்னா அந்த கேப்பில் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வரும். ரைட் சைடு போட்டிருக்கீங்க, ஒரு 4-5 வண்டி நிற்குது, நடுவில் ஒரு வெஹிக்கிள் இருக்குது, கேப் இருக்குது, உடனே போட்டோடனே அது ஸ்கேன் பண்ணிடும். கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டோன்னே ஸ்கேன் பண்ணோன்னே ஸ்டாப் பண்ணிடும். நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஆக்சுவலாக இதில் என்னன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாத்திரம் அதை எடுத்துக்கும். பிரேக் அண்டு கியரை வந்து நீங்கள் இது பண்ணணும், என்கேஜ் பண்ணணும். அந்த மாதிரி போயிட்டு என்கேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணோன்னே ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். ஸ்டாப் பண்ணோடனே அதுவே ஸ்டேரிங்கை எடுத்துரும். நீங்கள் ஸ்டேரிங்லேருந்து கை எடுத்துடலாம். ஸ்டேரிங்லாம் கை எடுத்தோடனே அதுவே ரோல் பண்ணி ரைட் லெஃப்ட் அதுவே ஸ்கேன் பண்ணிட்டு கரெக்டாக கொண்டு போய் பார்க் பண்ணிடும். அதுவே கியரை என்கேஜ் பண்ண சொல்லும், ஃப்ரண்ட் பேக் அப்படிங்கிறத என்கேஜ் பண்ண சொல்லும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொண்டுனா வெஹிக்கிளை கொண்டு வந்து கரெக்டாக பார்க் பண்ணி முடிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கிங்கை திரும்ப நீங்கள் எடுக்கவும் முடியும் வெளியில். அதிலே இது பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப இது பண்ணால் அதுவே வெஹிக்கிளை வெளியிலையும் எடுத்து கொடுத்துரும். இது வந்து என்னன்னா உங்களுக்கு செமி தான், ஏன்னா நம்ம பிரேக்கும் கியரும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அதனால இதில் உங்களுக்கு ஒரு ஆக்ஷனும் பண்ணும், அவேர்னஸும் இருக்கும். இதில் நீங்கள் பிரேக்கும் பண்ணணும், இதுவும் பண்ணுன்றது இருக்கு இல்லையா, இது ஒரு இது அவேர்னஸ். அதே மாதிரி இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்டானமஸ் லெவலில் 2 நம்ம இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா 0, 1, 2, 3 இது 3ஓட இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே டோட்டலாக கலந்து வருது. எல்லா கார்லையும் எல்லாமே கொடுக்கல. டாப் அண்ட் மாடலில் மாத்திரம் தான் சில இதில் வந்து கிட்டத்தட்ட 26க்கு மேலே இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்கிற காருக்கு 26 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது ஒன்றா நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து 3, 4 அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கும். அதில் தான் நான் சொன்ன அந்த லீடர் சென்சார்ஸ்லாம் வரும், 360 டிகிரி சென்சார்ஸ் இதெல்லாம் வரும். இதில் வந்து அடுத்தடுத்த லெவலில் நான் என்னன்னு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு லைக் அந்த பெல் பட்டன் மெயினாக உங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகிடும். தேங்க்யூ.